பாலே குடிக்காத. என்னம்மா துர்கா, காலையில இருந்து ஆளையே காணோம். இல்லம்மா, கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதான் வேலையை முடிச்சிட்டு வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. துர்கா, நீ ரொம்ப டயர்டா வந்திருக்க போல இருக்கு. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல இல்ல, வேண்டாம் ஹாசினி. நான் கொஞ்சம் வெளியே போகணும். தேவிமா, ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டியா? பண்ணிட்டேம்மா. வெரி குட். அப்போ நம்ம 2 பேரும் வெளியே போலாமா? வெளியில எதுக்கு? வெளியிலயா? எங்க துர்காம்மா போறோம்? கோயிலுக்கு போறோம்டா. அடாடாடாடாடா. உங்க கண்ணசீவுல எல்லாமே நடக்குது சிஸ்டர். சரி துர்காம்மா, போலாம். போயிட்டு வரோம். வா. சரி ஹாசினி, சூர்யாவுக்கு நான் ஏதாவது டிஃபன் ஏற்பாடு பண்றேன். சரி பெரியம்மா. சாமி கும்பிடு. சரிம்மா, கும்பிடுறேன். என் குழந்தைய என்கிட்ட மீட்டு கொடுத்துட்ட தாயே, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா பாவம், இந்த குழந்தை யாருன்னு தெரியல. இவளை சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் பத்திரமா சேர்க்கணும். சாமி, நான் தான் தேவின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நான் தேவியா நடிக்கிறது தப்புதான். ஆனா எங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு வேற வழி தெரியல. என்ன மன்னிச்சிரு சாமி. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके देवी नारायणि नमोस्तुते. ओम जय नारायण नमोस्तुते. ओम जय नारायण नमोस्तुते. போலாமா? வா. தேவிமா, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? அப்பாவுக்காக வேண்டிக்கிட்டேன். அப்பாவுக்காக வேண்டிக்கிட்டியா? என்ன வேண்டிக்கிட்ட? ஏற்கனவே இங்க வந்து சாமி கிட்ட அம்மா வேணும்னு கண்ணை மூடி கும்பிட்டதுனால தானே அம்மா வந்தேன். என்ன அப்படி பாக்குற? பழசெல்லாம் மறந்து போச்சா? இல்ல, மறக்கல துர்காம்மா, ஞாபகம் இருக்கு. ஏம்மா திடீர்னு கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? சும்மாதான், உன் கூட கோயிலுக்கு வரணும்னு தோணுச்சு. ஆமா, அதை விடு. நீ யாரு? உன் பேர் என்ன? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? நான் உங்க பொண்ணு தேவி. தேவிமா. என் பொண்ணு தேவிமாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ யாரு, உன் பேர் என்னன்னு சொல்லு. பயப்படாம சொல்லு, நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். நான் உங்க பொண்ணு தேவிதான். சரி, நீ தேவினா அப்போ அது யாரு? இவதான் என் பொண்ணு தேவிமா. இப்ப சொல்லு, யார் நீ? எதுக்காக தேவிமா மாதிரி நடிச்சிட்டு இருக்க? உன்னை இங்க யார் அனுப்பி வச்சா? உண்மைய சொல்லு. துர்காம்மா உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. உனக்கு ஹெல்ப் தான் பண்ணுவாங்க. நான் உண்மைய சொல்லிடுறேன். நானும் என் அப்பாவும் ரோட்ல டான்ஸ் ஆடி பாட்டு பாடி வேடிக்கை காட்டி காசு வசூல் பண்றவங்க. ஒரு நாள் ஆடி பாடிட்டு இருந்த என்னையும் என் அப்பாவையும் 2 பேர் வந்து கூட்டிட்டு போனாங்க. அடிக்காதீங்க. என் வீட்ல இருக்கிற அந்த தேவிக்கு பதிலா உன் பொண்ணு ராணி கொஞ்ச நாளைக்கு வந்து என் வீட்ல தங்கி ஆள் மாறாட்டம் செய்யணும்.
துர்காவையும் சூர்யாவையும் ஒண்ணு சேர விடக்கூடாது. அதனால நீ சூர்யா கிட்ட எனக்கு அந்த துர்கா அம்மாவை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். என் அப்பாவை காப்பாத்ததான் நான் உங்க வீட்ல தேவியா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் உண்மைய சொன்னது மாயா ஆண்டிக்கு தெரிஞ்சதுன்னா என் அப்பா உயிருக்கு ஆபத்து. நீ ஒண்ணும் பயப்படாத. உங்க அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். ஆமா, உங்க அப்பாவை எங்க அடைச்சு வச்சிருக்காங்க? அது ஆழ்வார் திருநகர்ல ஒதுக்கப்புறமான ஒரு இடத்துல. என்ன மன்னிச்சிருங்க. எனக்கும் என் அப்பாக்கும் இதுல எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த வீட்ல இருக்க மாயாவும் சங்கர பாண்டியும் சொல்லிதான் நாங்க செஞ்சோம். துர்காம்மா இப்பவே வாங்க. சூர்யா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி மாயாவையும் சங்கர பாண்டியையும் ஜெயில தள்ளி விட்டுறலாம். இல்லம்மா, கொஞ்சம் பொறுமையா இரு. இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், அப்புறம் பாத்துக்கலாம். ஹலோ, ஏய் கழட்டுங்கடா. இதை கழட்டுறேன் சார். ஏய் கழட்டுறேன் சார். இந்தா கொடுக்குறேன். கழட்டுங்கடா. கழட்டுடா. போ. அம்மா ராணி, நைனா, எப்படிமா இருக்க? நீ நல்லா இருக்கியம்மா? நைனா, நல்லா நல்லா இருக்கேன். இருக்கலடா கண்ணு. ஆமா வா போலாம். நைனா, மேடம் ரொம்ப நன்றி மேடம். இட்ஸ் ஓகே. இனிமே ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா இனிமே இவளை வெளியில சரிங்க கூட்டிட்டு போய் டான்ஸ்ல ஆட வைக்காதீங்க. சரிங்க முதல்ல ராணி ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து படிக்க கண்டிப்பா வைங்க. மேடம். இந்தாங்க, இத வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி மேடம். ராணி, தேவிமா, நீங்க 2 பேரும் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. சரிம்மா. ராணி வா. போடா. சரிங்கம்மா. இதுல யாரு ராணி, யார் தேவி? சாமி கும்பிட்டு நெத்தியில பொட்டு வச்சு விட்டீங்கல்ல, நான் தான் உங்க கூட கோவிலுக்கு வந்த ராணி. நான் தான் துர்கம்மா தேவி. வெரி குட். நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. ஆ நைனா, ராணி, வா. அப்போ நாங்க வரோம் மேடம். ம். என் அப்பாவை காப்பாத்த உதவின உனக்கு ரொம்ப நன்றி தேவி. வரமா வா. உங்களெல்லாம் நான் அரெஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ண சொல்லுங்க மேடம். ராணியோட அப்பா உங்க கஸ்டடியில இருக்கிற மாதிரி அந்த மாயா கிட்ட மெயின்டைன் பண்ணணும். ஓகே மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பண்றோம் மேடம். மாயா உங்ககிட்ட பேசும்போதெல்லாம் ராணி அப்பா உங்க பாதுகாப்புல இருக்கிற மாதிரியும் நீங்க சேஃபா பாத்துக்கிற மாதிரியும் தான் பேசணும். அத மீறி ஏதாவது மாத்தி கீத்தி சொன்னீங்கன்னா இருக்கிற பெண்டிங் கேஸ் எல்லாம் உங்க மேல தூக்கி போட்டுருவேன். புரிஞ்சுதா? புரிஞ்சது மேடம். போங்க. வரோம் மேடம். வாடா. இங்க பாருங்க, எஸ் மேடம். அவங்க மேல எப்பவுமே ஒரு கண்ணு வைங்க. ஓகே மேடம். ம். நீங்க கிளம்பி வரேன் போங்க. தேவிமா, போலாமா? துர்காம்மா, இதெல்லாம் நம்ம சூர்யா கிட்ட சொல்லிடலாமே. இல்லடா, அவங்கள பத்தின இன்னும் சில உண்மைகளை நம்ம ஒன்னொன்னா கண்டுபிடிச்சு அத அவங்க வாயாலேயே ஒத்துக்க வைக்கணும். அது எப்படி துர்காம்மா? நீதான் தேவின்னு அவங்களுக்கு தெரியவே கூடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ ராணி. அதனால இனிமே அவங்க கிட்ட நீ ராணியாவே நடி. அவங்க உன்கிட்ட பேசும்போது நீ ராணின்னு நினைச்சுதான் பேசுவாங்க. அப்ப அவங்களோட பிளான் எல்லாம் உன் மூலமா எனக்கு தெரிய வரும். அவங்க பண்ண தப்பெல்லாம் நிரூபிக்கிறதுக்கு நிறைய ஆதாரம் தேவை. அது நீ அவங்க ஏற்பாடு பண்ண ராணியா இருந்தா மட்டும்தான் முடியும். சரி துர்காம்மா, நீங்க சொல்ற வரைக்கும் நான் உங்களுக்கு ராணி தான், தேவி இல்ல. ஓகேவா? வெரி குட். சரி வா, வீட்டுக்கு போலாமா?
என்ன சிஸ்டர் போய் இவ்வளவு நேரமாச்சு இன்னும் காணுமே? அந்த சுண்டக்கா தேவி இல்லைன்னு துர்கா கண்டுபிடிச்சிருப்பாளோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவளால கண்டுபிடிக்கவே முடியாது. பாருங்க சிஸ்டர், வரா வரா வரா. துர்கா, அம்மா. சாமி கும்பிட்டாச்சாம்மா? ஆமாம்மா, நல்லா சாமி கும்பிட்டாச்சு. தேவிமா, நீ சாமி கும்பிட்டாச்சா? நான் நல்லா கும்பிட்டாச்சு. துர்கா, உனக்கு காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? ஹாசினி, ஆல்ரெடி டபுள் ஸ்ட்ராங்கான காஃபி குடிச்ச மாதிரியே இருக்கு. தேவிமா, நீ இங்கே இரு, நான் வரேன். ஹாசினி, சொல்லுங்க பெரியம்மா. ஒன்னும் ஆகல. ஏய், வாங்க. அந்த துர்கா கோயில்ல உன்கிட்ட என்ன பேசினா? ஏதாவது கேட்டாளா? என்கிட்ட எதுவுமே கேட்கல. அங்க வந்திருந்த போலீஸ் கிட்ட ஏதோ முக்கியமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னது, போலீஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாளா? என்ன பேசிக்கிட்டு இருந்தா? நீ அதெல்லாம் கேட்டியா இல்லையா? அவங்க பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். ஆதாரத்தை கண்டுபிடிச்சு உங்க 2 பேரையும் கோர்ட்ல நிக்க வைக்க போறதா பேசிக்கிட்டாங்க. கோர்ட்ல நிக்க வைக்க போறாளா? போகாத ஊருக்கு அந்த போலீஸ்காரி வழி தேடிக்கிட்டு இருக்கா. நீ இங்க இருக்கிற வரைக்கும் அவ நினைக்கிறது எதுவுமே நடக்காது ராணி. எனக்கும் அதேதான். நீ இருக்கிற வரைக்கும் அந்த இன்ஸ்பெக்டரால என்ன ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. ராணியா ராணி கோணி. சங்கரபாண்டி, நான் ரொம்ப பிஸி, வேணும்னா உள்ள வந்து பா. சீக்கிரமா சங்கரபாண்டி. அந்த சுண்டக்கா தேவி மாதிரி உனக்கும் வாய்க்கொழுப்பு அதிகமாயிடுச்சு. உன் சைஸுக்கு என்ன பேர் சொல்லி கூப்பிடுறதே தப்பு. இதுல கை காட்டி சொடுக்கு வேற போடுறியா? இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல? அதெல்லாம் விடு சங்கரபாண்டி. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்டா கண்ணு? மாரியம்மா கொலை விஷயத்துல உன் கைரேகைய தான் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. உன் கைரேகை கிடைச்சா உன் சிஸ்டருக்கு முன்னாடி நீ தான் ஜெயிலுக்கு போகணும். ஐயோ, உன் கைரேகைய டெஸ்ட் பண்ணனும்னு அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மாயா அரெஸ்ட் ஆனா ஜாமீன் கிடைச்சு வெளியில வந்துருவாங்க. ஆனா நீ அரெஸ்ட் ஆனா ஆயுசுக்கு வெளியில வர முடியாது, ஜெயில் தான். ஐயோ, மாட்டிக்கிட்டேனா? இதுல இருந்து நீ தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழிடா செல்லக்குட்டி, சொல்லுடா. போலீஸ் கைரேகைய வச்சு உன்னை கண்டுபிடிக்காம இருக்கணும்னா முதல்ல உன் கையில இருக்கிற ரேகைய அழிக்கணும். என்னது, ரேகையை அழிக்கணுமா? என்னமோ போர்ட்ல இருக்கிறத அழிக்கிற மாதிரியே சொல்றீங்க. இங்க பாரு, கைரேகைங்கிறது ஆண்டவன் எழுதுற எழுத்துடா செல்லக்குட்டி. அதெல்லாம் அழிக்க முடியாதுடா கண்ணு. அழிக்க முடியும் சங்கரபாண்டி. எப்படி 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 முடியும்? இப்ப எதுக்கு இத்தனை எப்படி? கையில இருக்கிற 5 விரல்லையும் சூடு வச்சுட்டா ரேகை எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஐயோ, விரலு கையெல்லாம் புண்ணாயிடுமேடா செல்லக்குட்டி. மருந்து போட்டா 2-3 நாள்ல புண்ணு ஆறிடும் சங்கரபாண்டி. ஆனா ஜெயிலுக்கு போனா ஆயுசுக்கும் உள்ளதான் இருக்கணும். சிஸ்டரால என் வாழ்க்கை நாசமா போச்சு. என் மேல டார்கெட் வச்சுட்டானுங்க. என்ன உள்ள போட போறது கன்ஃபார்ம். என்ன யோசிக்கிற சங்கரபாண்டி? ஜெயில் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன்டா செல்லக்குட்டி. ஜெயிலுக்கெல்லாம் போய் என்னால கஷ்டப்படலாம் முடியாது. அதுக்கு நீ சொன்ன யோசனையே பெட்டர். பேசாம கைக்கு சூடு வச்சு ரேகை அழிச்சிடலாமா? அப்ப கிச்சனுக்கு போலாமா? பாண்டி, எங்க போற? சூடு வச்சுக்க. என்ன இறக்கி விடு. வா, இதுவும் என்ன வேலை வாங்குதே. பயமா இல்ல இருக்குது.
ஐயோ ஐயோ நல்லா பழுக்க காய்ச்சுது. இப்ப என் கையெல்லாம் உதறுது. கையை இப்படி விரிச்சு காட்டுங்க. பயமா இருக்குது. பயப்படாதீங்க, கண்ணை இறுக்கமா மூடிக்கோங்க. பயமா இருக்குது. பார்த்து சூடு போடு. பயமா இருக்குது. என்னாச்சு? ஏய் சங்கரபாண்டி, என்னாச்சு? என்னாச்சு சித்தப்பா? ஏன் இப்படி கத்துறீங்க? என்னாச்சு சங்கரபாண்டி? சட்டி சுட்டதாடா. சங்கரபாண்டி சூடு கரண்டில தெரியாம கை வச்சுட்டாரு. ஆமா, தெரியாம தான் கைய வச்சுட்டேன். அறிவில்ல உனக்கு, முட்டாள். இந்த நேரத்துலயுமா? சித்தப்பா, உங்களுக்கு நீங்களே ஆப்பு வச்சுக்கிட்டீங்களா? என்ன சங்கரபாண்டி, பார்த்து கைய வைக்க கூடாது. ஆமா, எதுக்காக நீ கிச்சனுக்கு வந்த? அது ஒண்ணு இல்ல சகோதரி, எங்க மாதாஜிக்கு காப்பி போடலான்னு வந்தேன். கைய சுட்டுக்கிட்டேன். சட்டி சுட்டதாடா, கை விட்டதாடா, வெந்து போச்சு. நல்லா காஃபி போட்ட. வா ஹாசினி. ஐயோ, முட்டாள் முட்டாள். தேவிமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? வாங்க போலாம். பிளான் சக்சஸ். உனக்கு சக்சஸ், என் கையில வெந்து போச்சு. ஐயோ, என் கைய வேக வச்சுட்டு பிளான் சக்சஸா? மாரி ஞாபகமா இந்த புடவையை வச்சிருக்காரு. அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா மாரியோட இந்த புடவையை கட்டிக்கிட்டு அவர் முன்னாடி நிக்கணும். சிஸ்டர், இந்த குரூப் திருந்தவே திருந்தாது போல இருக்குது. ஓவர் பாலிடிக்ஸா இருக்குது. பெரியம்மா, இங்க வாங்க. என்ன ஹாசினி? அங்க பாருங்க. ஐயோ, மாரியோட சேலையை கட்டிட்டு வரா சிஸ்டர். துர்கா, மாரியோட இந்த புடவையில அப்படியே நீ மாறி மாதிரியே இருக்க. ஆமா துர்கா, நீ மாடியில இருந்து இறங்கி வரும்போது அப்படியே மாறியே இறங்கி வர மாதிரி இருந்தது. ஆமா ஆமா, எங்களுக்கு கூட மாறி மாறி தான் இருந்தது. இல்ல 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 இல்ல, லைட்டா மாறி மாறி தான் இருந்துச்சு. இல்ல மாதாஜி? உங்ககிட்ட யார் கேட்டப்போ? துர்கா, உண்மையிலே இந்த புடவையில நீ மாறி மாதிரி தான் இருக்க. ஆமா துர்கா, மாரியோட இந்த புடவையில சூர்யா உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான். பெரியம்மா, சூரிய மாமா வந்தாச்சு. அத பாருடா. ஏய், நீ எதுக்கு முதல்ல இந்த புடவை கட்டின? சிஸ்டர், பாத்தீங்களா? நான் சொன்ன மாதிரி மாப்பிள்ளை இன்னைக்கு துர்காவை டார்டார கிழிக்க போறான் சிஸ்டர். ஏன் கட்டினா என்னங்க? இங்க பாரு துர்கா, இது என் வைஃப் மாரியோட புடவை. நானே இப்ப உங்க வைஃப் தானே? அத நீ சொல்லப்படாது, என் மாப்பிள்ளை சொல்லணும். ஏய், நீயும் மாரியும் ஒண்ணா? முதல்ல இந்த புடவை. வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
ஏங்க எதுக்கு இப்ப சத்தம் போடுறீங்க? அவங்க புடவையை கட்டினா என்ன ஆச்சு இப்போ? இங்க பாரு துர்கா, மாரி என்ன ஒன்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? மாரிக்கு சின்னதா ஒரு பொய் கூட சொல்ல தெரியாது. அவ்வளவு தங்கமானவ. ஆனா நீ ஒரு ஃப்ராடு. பொய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்த உனக்கு இந்த புடவையை தொடக்கூட தகுதி கிடையாது. இங்க பாரு துர்கா, எந்த காலத்திலயும் மாரியும் நீயும் ஒன்னாகவே முடியாது. முதல்ல இந்த புடவையை மாத்து.